ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உளுந்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நல்லா வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது. அதுக்கடுத்து பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். அதுக்கடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே வேக வச்ச பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஓரளவு வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கும் போது பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. நம்ம வதக்கிடுறோம், அதனால எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி விட்டாலே போதும். ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டியதில்லை. ஏன்னா நார்மலாக சும்மா இந்த மாதிரி இருந்தாலே போதும். அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலையில தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கிறதுக்கு இன்னமே நல்லா திக்காகி வரும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.